இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கழிந்த வாரத்தில் பிரியமானவர்களே, அந்த கர்த்தருடைய நாமத்தினுடைய அதிகாரம் என்ன என்பதை குறித்து ஆரம்பமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை அது தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு சத்துருடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இருக்கக்கூடியதான ஆசீர்வாத தடைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாமத்தினுடைய அதிகாரத்தை நாம் கண்டிப்பாக நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த முடியும். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த ஜெயத்தை தர கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஏன் தோல்வியை நாம் பெற்றுக் கொள்கிறோம்? அநேக இடங்களில் பயங்கள், அநேக இடங்களில் சத்துடைய கிரியைகள் வீட்டில் வந்தாலே போதும் நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. இதை எப்படி மேற்கொள்வதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகிறது. ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய ஒரு அதிகாரம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் மறந்து நாம் போய் நிற்கிறோம். அதுதான் நம்ம உண்மையான ஒரு காரியம். அதிகாரம் நம்முடைய கரத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம அறியாமல் போனோம். கழிந்த வாரத்துல பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு பிச்சைக்காரன் மரித்து போனான். அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதுதான் தெரிந்தது, அவனுடைய மடியில பிரியமானவர்களே $40,000 இந்திய மதிப்பின்படி 96 லட்சம் ரூபாய் பணம் அவனுடைய மடியில இருந்தது. அப்ப தனக்குள்ளே அந்த பணம் இருந்தது. அந்த பணத்தை வைத்து அவன் நன்றாக நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிட்டு இருந்திருப்பான் என்று சொன்னால், அவன் இன்னும் அதிக நாள் அவன் உயிரோடு வாழ்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் தன்னுடைய அந்த பணத்தினுடைய மதிப்பு அவன் தெரியாதபடினாலே அவன் என்ன செய்தான், அந்த குப்பை குளங்கள் இருக்கக்கூடிய அந்த அழுகி போன ஆகாரங்களை, கெட்டு போன ஆகாரங்களை அவன் உண்டபடினாலே அந்த அதிகாரம், அந்த பணத்தினுடைய அந்த மேன்மை அவன் அறியாதபடினாலே வெகு சீக்கிரமாய் அவன் மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு உருவானது. அதே போலதான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நாம் அறியாமல் போனபடினாலும் தான் இன்றைக்கு என்ன செய்கிறோம், எல்லாவற்றிலும் இன்னைக்கு நாம் தோற்று போனவர்களை போல பிரியமானவர்களை ஒரு சத்துடைய சகலுக்கு மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்குள்ள நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இனி அப்படி இல்லை. அந்த அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். அதை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நானும் மாற முடியும். அல்லேலூயா. உச்சாமச்சோல். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பெந்தேகோஸ்து திருச்சபையில பெந்தேகோஸ்து மக்கள் பயன்படுத்துவார்கள் அந்த அதிகாரத்துடைய மேன்மை, அந்த விசுவாச அறிக்கை. ஆனால் நமக்கு அது அறியாமல் போய்விட்டது. நமக்கு அறியாமல் போறேன்னு கற்றுக் கொடுக்கவும் யாருமே இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம அறிந்து நம்ம அறியாமல் போனோம். ஆனா அந்த அதிகாரம் நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள ஆண்டு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம அறியாமல் போனோம். அந்த அதிகாரத்தை அறியாமல் போனபடினால தான் இன்னைக்கு எதையுமே மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்குள்ள இன்னைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இனி அப்படி அல்ல. அந்த அதிகாரத்தை அறிந்து கொண்டு பிரியமானவர்களே, சகல கிரியைகளை நாம் மேற்கொண்டவர்களாக நாம் மாறும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உச்சாமச்சோல். அல்லேலூயா. வேதம் ஒரு காரியத்தை, இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். வேதத்தில் திருப்பிக் கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம். தானியேல் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் விருட்சத்தின் வேராகிய தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு வேதனை சொல். நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு. அல்லேலூயா. பரம அதிகாரம் என்ன என்பதை நீர் அறிந்த பின்பு நேபுகாத்நேச்சருக்கு தானியேல் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரகசியம். நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் காண்கிறான். ஒரு விருட்சமானது நன்றாக வளர்ந்து அது செழிப்பாக அது ஓங்கி வளர்ந்து நிற்கிற ஒரு விருட்சம். 4வது அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். ஒரு விருட்சத்தை காண்கிறோம். அது செழிப்பாக வளர்கிறது. அதனுடைய கிளைகள் வளர்கிறது. இலைகள் நன்றாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு விருட்சம் அங்கே உருவாகிறது.
அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த விருட்சம் மீண்டுமாய் அது வெட்டப்படுகிறது. அது வெட்டப்படும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? 14-15 வசனத்தை வாசிக்கலாம். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி அது கொப்புகளை தரித்து போடுங்கள், அது இலைகளை உதிர்த்து அதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் உள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இது வேர்களாகிய அடிமரம் பூமியில இருக்கட்டும், இரும்பு வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியில் பசும்புல்லை தங்கி ஆகாயத்து பணிலை நனைவதாக, மிருகங்களுடைய பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு வருகிறது. அழகான ஒரு மரத்தை காண்கிறோம். அது செழிப்பாக ஓங்கி வளர்ந்து நிற்கிறது. அந்த மரத்தின் அடிவாரத்தில் அநேக மிருகங்கள் அங்கே தங்கி அது இளைப்பாறக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அது அநேகருக்கு அது பிரயோஜனமுள்ள ஒரு மரமாக இருந்தது. ஆனால் காலம் கடந்த பிற்பாடு அந்த மரத்து மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்ன வருகிறது? மரத்தை வெட்டி போடுங்கள், கிளைகள் எல்லாம் தரித்து போடுங்கள், இலைகள் எல்லாம் உதிர்த்து போடுங்கள், அதற்கான கனிகள் எல்லாவற்றையும் சிதறித்து போடுங்கள். எந்த மிருகம் அந்த மரத்தில் அடிவார்த்து தங்க கூடாது, மிருகங்கள் எல்லாம் போய்விடட்டும், ஆனாலும் அந்த வேர் அங்கே இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வேரானது விலங்கிடப்பட வேண்டும். அது வெளி பணியில் அது நனைய வேண்டும். அது மிருகங்களோடு அது சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே கடந்து வருகிறது. அந்த நியாயத்துக்கு வந்த பிற்பாடு ராஜா கலங்கி போகிறான். என்னடா இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு சொப்பனத்தை என்ன செய்தான் அவன் கண்டுதான் அவன் கலங்கி போயினான். அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு சொப்பனத்தை கண்டு தானியம் மூலமாக அங்கே அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. இப்ப திரும்ப ஒரு சொப்பனத்தை காண்கிறோம். கண்ட நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியமாக இருந்தது. இன்னைக்கு நாம் அப்படிதான் பிரியமான நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஸ்திரம் என்ன, எல்லாவற்றையும் நாம் அறிந்து நாம் செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் இங்க அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. இந்த மரம் என்ன தெரியுமா? இந்த மரம் தான் பாபிலோன் ராஜ்யம். அந்த பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகிறவன் நேபுகாத்நேச்சர். ஆண்டவர் சொல்ல அந்த ராஜ்யம் விஸ்தாரப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் கீழே அநேக ராஜ்யங்கள் இணைக்கப்படும். அதான் மிருகங்கள். அநேக ராஜ்யங்கள் கடந்து வரும். அநேகர் அங்கே வந்து இளைப்பாறுவார்கள். அது ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்தது. எகிப்து தேசத்துக்கு பிற்பாடு எழும்பின மகா பெரிய ஒரு ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்த நேபுகாத்நேச்சர் பிரியமானவர்களே, ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை சொல்லியும் இவ்வளவு காரியங்களை கர்த்தர் சொன்ன போதும் பிரியமானவர்களே அவன் கேளாதபடி அவன் மறந்து போனான். கர்த்தருடைய தரிசனத்தை அவன் மறந்து போனான். ஆனா தானியேல் சொல்லுகிறான், இதெல்லாம் நடக்கும், ஆனாலும் எப்பொழுது நீ பரம ரகசியத்தை, பரம அதிகாரத்தை எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறீரோ, எப்பொழுது பரம அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீரோ, அன்னைக்கு மீண்டும் இந்த ராஜ்யமுடைய கரத்தில் வரும் என்று சொல்லி அவன் தெளிவாக சொன்னான். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலை போல நேபுகாத்நேச்சரை போல இன்னைக்கு நாம் இருந்திருக்கிறோம். அநேகர் நான் சொல்ல, நம்ம ஊர்ல அநேகர் நம்ம சொல்ல கேள்வி, நாங்கெல்லாம் வாழ்ந்து கிட்ட குடும்பம். ஒரு காலத்துல நாங்க செழிப்பா இருந்தோம். ஒரு காலத்துல எவ்வளவு வசதியாக இருந்தோம் தெரியுமா? ஒரு காலத்துல நாங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். ஒரு காலத்துல நாங்கள் செழிப்பாய் இருந்தோம், இன்னைக்கு அந்த செழிப்பை காண முடியவில்லை. ஒரு காலத்துல நாங்கள் நன்றாக இருந்தோம், இன்னைக்கு அதை காண முடியவில்லை. சிலருடைய அங்கலாய்ப்பு என்ன? ஐயா, நாங்க ஆரம்பத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், இப்பதான் கொஞ்சம் தலைநிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்ல. ஆனால் அதுக்கு மேல என்ன செய்ய எழும்ப முடியல. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம எழுப்பி நிற்கிறோம். அதுக்கு பிற்பாடு நம்மளால் எழும்ப முடியவில்லை. அதுக்கு பிற்பாடு செழிப்பான ஒரு காரியத்தை நம்மளால் காண முடியவில்லை.
ஆனா எபேசியர் 1:3 கதை சொல்லுகிறார், சகல ஆசீர்வாதத்தை அவன் நமக்கு தந்து வைத்திருக்கிறான் என்று சொல்ல. உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்கனவே நமக்கு தந்து விட்டான். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் நின்று தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்னும் பரம அதிகாரத்தை நாம் அறியாமல் போனபடியினால். அல்லேலூயா. இந்த தானியேல் பரம அதிகாரத்தை அறியாமல் போனான். அதனாலதான் தானியேல் மூலமா கர்த்தர் எச்சரிக்க, நீர் எப்பொழுது பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ளுவீரோ, பரலோக ராஜ்யத்துடைய அதிகாரம் என்ன என்பதை நீர் எப்போது அறிந்து கொள்ளுவீரோ, மீண்டும் இந்த ராஜ்யம் வாழ்க்கையில ஸ்திரப்படும் என்று சொல்லு. அவன் தெளிவான ஒரு காரியத்தை அவன் சொல்லி நீங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். அது நடந்த காரியம் என்ன தெரியுமா? நான் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை 30ல நீங்க வாசித்து பார்க்கும்போது நீங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். என்ன தெரியுமா? பரம அதிகாரத்தை அவன் அறிவதை விட தன்னுடைய அதிகாரத்தை அவன் பெருமையாக எண்ண ஆரம்பித்தான். ஆனா 26 வேதம் சொல்லுகிறது, பரம அதிகாரத்தை நீ எப்பொழுது அறிந்து கொள்வீரோ அப்பொழுது ராஜ்யம் ஸ்திரப்படும் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக சொன்னார். ஆனால் 30வது வசனத்துல அழகா வேதம் சொல்லுது, அந்த பரம ரகசியத்தை அவன் அறிந்து கொள்வதை விட அல்லது பரம அதிகாரத்தை அவன் தெரிந்து கொள்வதை விட தன்னுடைய அதிகாரத்தை அவன் பெரிதாக எண்ணினான். புரிந்த தன்னுடைய அதிகாரத்தை அவன் மெச்சிக்கொண்டான், தன்னுடைய பதவியை மெச்சிக்கொண்டான். வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில பெருமை வந்தது. பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை அவன் அறிந்து கொள்ள அவன் மறந்து போனான். அனைவருடைய வாழ்க்கையில் அதுதான். கொஞ்சம் செழிப்பாயிட்டா போதும், ஆண்டவர் என்ன செய்துரும், அப்படியே மறந்துடும். கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டா கர்த்தரை மறந்துடுவோம். வீட்டுல கூட தேட மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், ஏன்னா எல்லாம் இருக்குது. ஆனா எப்ப வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் வருதோ அப்பதான் பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. எப்ப நம்முடைய வாழ்க்கை நெருக்கல் வருது அப்பதான் நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கும். அநேகருடைய வாழ்க்கையில நீங்க நடக்கிற ஒரு சம்பவம் அதுதான். அதுதான் நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில கர்த்தர் ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ராஜ்யம் பறந்து விரிந்து வளர்ந்தது, பாபிலோன் ராஜ்யம் என்று சொன்ன. பாபிலோன் ராஜ்யத்திலே கடவுளாக எண்ணப்பட்டவன் நேபுகாத்நேச்சர். அந்த அளவுக்கு அந்த ராஜ்யம் அவனுக்கு மதிப்பு கொடுத்தது. அந்த அளவுக்கு அந்த ராஜ்யம் அவனுக்குள்ளே கீழ்பட்டு இந்த கர்த்தர் சகல அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தான். ஆண்டவன் அந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினான். அந்த ராஜ்யத்தை வளர செய்தவர் ஆண்டவர். புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அவனுடைய கரத்திலே கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினவர் கர்த்தர். ஆனால் அவன் எந்த அளவுக்கு வளர்ந்தானோ, எந்த அளவுக்கு அவன் பிரியமான ராஜ்யத்தை அவன் ஸ்திரப்படுத்தினானோ, எந்த அளவுக்கு அவனுடைய ராஜ்யம் விஸ்தாரப்பட்டதோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில பெருமை கொண்டவனாய் மாறி போனான். ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள அவனுக்கு என்னதில்லை, மனம் இல்லாமல் போயிற்று. ஆனா தானியேல் ஏற்கனவே எச்சரித்திருந்தான், பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ளணும், பரம அதிகாரம் என்ன அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ளும் போது ராஜ்யம் வாழ்க்கையில ஸ்திரப்படும். நீ எதெல்லாம் இழந்து போட்டு அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லு. அவன் தெளிவாக சொன்ன போதிலும் நேபுகாத்நேச்சர் தானியேலுடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடிக்கு தன்னுடைய மனம் போன ஒரு வாழ்க்கை பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ளது இல்லை, தன்னுடைய அதிகாரத்தை அவன் அறிந்து கொண்டான். 4வது அதிகாரம் 30வது வசனம் சொன்னா பாருங்க, என்னுடைய வல்லமை. பயன்படுத்தோடைய வார்த்தை வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் கொடுத்த ராஜ்யத்தை அவன் சொல்றான், என்னுடைய வல்லமை, என்னுடைய வல்லமை. அடுத்த சொன்னா என்னுடைய மகிமை, என்னுடைய ராஜ்யம், நான் கட்டின பாபிலோன் ராஜ்யம். அல்லேலூயா. எல்லாம் பெருமை. என் வல்லமை, என் மகிமை, என் ராஜ்யம், என் அரண்மனை எல்லாம் எனக்குரியது. நேபுகாத்நேச்சர் அரண்மனையில் உலாவிக் கொண்டு இருக்கிறான். உலாவிக் கொண்டு போய் தன்னுடைய ராஜ்யத்தை பார்க்கிறான். தன்னுடைய ராஜ்யத்தை அவன் பார்க்கும் போது பிரியமானவர்களே, அவனுக்குள்ள வந்தது மேட்டிமை, பெருமை. தன்னுடைய அதிகாரத்தை அங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். தன்னுடைய அதிகாரத்தை குறித்து அங்க பேச ஆரம்பிக்கிறான். சொன்னான், என்னுடைய வல்லமை, என் மகிமை, என் ராஜ்யம், என் அரண்மனை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். பெருமை
அநேக இடங்களில் நம்ம பெருமை பாராட்டணும். நான் இல்லைன்னு சொன்ன இந்த காரியத்தை சாதிச்சிருக்க முடியாது. நம்ம இல்லைன்னு இல்லை, கர்த்தர் யாரை கொண்டாலும் இந்த காரியத்தை செய்து கொண்டே போவார். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. நாங்க இல்லைன்னு சொன்னா இந்த ஆலயத்தை கட்டி இருக்க முடியாது. வேணாம், கர்த்தர் யாரை கொண்டாலும் செய்து கொண்டு போவார். எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். ஏய், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, ராஜ்யமுடைய கரத்துல இருக்குது, நீ செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் போனால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நீ அர்த்தசாஸ்திரமுடைய அரண்மனை இருக்கிற உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்து வச்சிருக்கிறார். யூத குலத்தை பாதுகாக்க முடியும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கு. உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீ ராஜாத்தி, உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ராஜாவுடைய சமத்தை பேசுகிற அதிகாரம் உனக்கு உண்டு. அதனால இந்த ஜனத்துக்கு நீ பரிந்து பேசலாம், உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மறந்து போவாய் என்று சொன்னார். நீ ராஜாத்தியங்கள் நிலைமையில நீ மேன்மைப்படுத்தப்பட்டு யூத குலத்தை நீ மறந்து போவாய் என்று சொன்னார். யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். அன்னைக்கு நீ அழிந்து போவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, அதை கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. பவுல் அதான் சொன்ன, மேன்மை பாராட்ட இடத்தில் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சகலத்தையும் படித்தவன், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவன், நல்ல பங்கு ரோம் அதிகாரம் பெற்றவன். அவனை போல நியாயப்பிரமாணத்தை பேச அந்த நாட்கள் யாரும் இல்லை. கமாலியலுக்கு அடுத்து நியாயப்பிரமாணத்தை தேர்ந்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தவன். ஆனா எப்பொழுது ஆண்டவராய் இயேசு அவனை சந்தித்தாரோ, எப்பொழுது பரம அதிகாரத்தை அவன் புரிந்து கொண்டானோ, அன்று முதல் அவன் பயன்படுத்தின ஒரே ஒரு வார்த்தை, மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, எல்லாம் குப்பை. அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிகிற அறிவு, அந்த அறிவை நான் பாப்பேன்னு சொன்னா இங்க இருக்கலாம் குப்பைன்னு சொன்னான். அவன் எதெல்லாம் குப்பைன்னு சொன்னானோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம மேன்மை பாராட்டு இருக்கிறோம். நான் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, நான் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், நமக்கு எதிரி ஆண்டவன் தாங்கிற புரிஞ்சுக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். வேற எங்கேயுமே இந்த வார்த்தை நீங்க பார்க்க முடியாது. கர்த்தர் எதிர்த்து நிற்கிறங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. பெருமை உள்ளவனுக்கு மட்டும்தான் அவர் எதிரியாக இருக்கிறார். நீங்க அதுதான் நடந்தது. உப்பரியில உலாவி கொண்டிருக்கிறான். உப்பரில உலாவி கொண்டிருக்கும் போது ராஜ்யத்தை பார்க்கிறான். பார்த்தோன்னு சொன்னா என்னுடைய வல்லமை. 4 காரியத்தை, ஒரே வசனத்தை 4 காரியத்தை பயன்படுத்துறான். 30வது வசனத்துல என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, என்னுடைய ராஜ்யம், என்னுடைய அரண்மனை. எப்பொழுது பெருமை பாராட்டினானோ 33வது வசனம் சொல்ல எல்லாவற்றையும் இழந்து போனான். வாசிக்கலாம். அன்றே தினம் அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கை நிறைவேறிற்று. அவன் மனுஷனிடத்தில் தள்ளப்பட்டு ஆடுகளைப் போல புள்ளை மேய்ந்தான், மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்தான், இறகுகளைப் போலவும் வளர மற்றும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நான் இந்த 15வது வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். 15வது வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பெருமை சொல்ல எப்பொழுது இந்த எண் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததோ, என் வல்லமை, என் மகிமை, என் அரண்மனை, என் ராஜ்யம் என்கிற அந்த பெருமை எப்பொழுது அவனுக்குள்ளே வந்ததோ, பரம அதிகாரத்தை அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய அதிகாரத்தை எப்பொழுது அவன் மேன்மை பாராட்டினானோ அப்பொழுது அந்த ராஜ்யத்தில் அவன் தள்ளப்பட்டு பிரியமானவர்களே மிருகங்களுடைய சஞ்சரிக்கையோட அளவுக்கு மாறி போனான். அல்லேலூயா. ஒரு மிருகத்தை போல தள்ளப்பட்டு போனான். ஒரு மிருகத்தை போல அவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லு வேதம் சொல்லு. எல்லாவற்றையும் இழந்தான். ஒண்ணுமே அவனுடைய கருத்துக்குள்ள இல்லை. எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது 4வது அதிகாரம் 34, 35, 36, 37 வசனத்தை வாசிக்க வேண்டாம், வீட்டுல படிச்சு பாருங்க. எப்பொழுது பரம அதிகாரத்தை அவன் அறிந்து கொண்டானோ,
எப்பொழுது பரம அதிகாரத்தை அவன் அறிந்து கொண்டானோ அப்பொழுது பிரியமானவர் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் பெற்றுக் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் அவனை கொடுக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 36வது வசனம் சொன்ன பாருங்க, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்புவது. இப்பதான் யோசித்து பார்க்கலாம். சில நாட்கள் போனது, சில ஆண்டுகள் கடந்து போனது. வேதம் 34வது வசனம் சொல்ல, சில நாட்கள் சென்ற பின்பு, சில காலங்கள் அவன் பணியில நனைந்தான், மிருகத்தை போல மாறி போனான். ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜ்யபாரத்தை இழந்து நிற்கிறான். ஏன் தெரியுமா? பரம அதிகாரத்தை மறந்து தன்னுடைய அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டினபடினால. நம்முடைய வாழ்க்கை அதுதான். தேவ ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இல்லை, பரம அதிகாரத்தை குறித்து நம்ம யோசிப்பதே இல்லை. ஆண்டவர் நமக்கு தந்த அதிகாரம் என்ன என்பதை குறித்து நம்ம யோசிப்பதே இல்லை. இருக்கிறதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணுமே நம்மள்ட்ட இல்ல. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் நம்ம வீட்டை நினைச்சோம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். யாராவது சொகுசா இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாராவது நம்ம சொகுசா இருக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லாருடைய வாழ்க்கையில கஷ்டம். எல்லாருடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சுதான் வருமானம் வீட்டுக்கு வருது. சும்மா நம்ம வீட்டுக்கு வரல. யாருமே நம்ம வீட்டுல அரசாங்க வேலை இல்லை. அல்லேலூயா. காலைல போனா நைட்டு தான் வராங்க. காலைல விடிய காலமே எழுப்பி போகிட்டு இருக்கு வேலைக்கு. போயிட்டு நைட்டு வந்தாலும் ஒரு 1000 ரூபாய் வீட்டுக்கு வருது. அதை வச்சு கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டுக்கு இது பண்ண கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைகளுடைய வருங்காலங்களுக்காக. ஆனாலும் கொஞ்சம் வசதியாக இருப்பதை போல நம்ம இருக்கிறோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய கடன், உள்ள இருக்க பாரங்கள் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளியே பார்க்கறது கொஞ்சம் நல்ல வீடு போட்டு நல்ல கொஞ்சம் வசதியா இருந்தது போல நம்ம இருக்கிறோம். ஆனா வசதியா இருக்கிறோமா? இல்ல. வசதியை போல இருக்கிறோம். வசதியா இருக்கிறோமா? இல்ல. கடன் பிரச்சனை, பாரம், மன வேதனைகள், வருகிற சம்பாத்தியம் வீட்டுல தங்கல. வீட்டுல வந்த உடனே ஒரு பலவீனம் வருகிறது. வீட்டுல கொஞ்சம் எலும்பெல்லாம் நிற்கும் போது எலும்ப விடாதபடி சத்துரு நம்ம அப்படியே கீழே தள்ளி போடுகிறான். ஒண்ணுல வீட்டுல பிரச்சனை வரும், இல்லாட்டி ஒரு பலவீனம் வரும். ஏதோ ஒரு காரணம் கொஞ்சம் எலும்பெல்லாம் நிற்கும் போது எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுமா? பரம அதிகாரம். இந்த நேபுகாத்நேச்சர் பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ள நம்ம மறந்து போனோம். அல்லேலூயா. இருக்கிறத வச்சு மேன்மை பெருமை பாராட்டி இருக்கணும். எல்லாம் கர்த்தர் கொடுத்தான். நேபுகாத்நேச்சர் கர்த்தர் கொடுக்காத ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் கொடுத்தான். ஏன்னா அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான். அனனியா மிஸ்ஸாவேல் அஸ்ஸரியோட வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்தவன் அவன். இந்த பூலோகத்திலே கர்த்தரை தவிர வேற ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட்டவன் அவன். வாசிக்கலாம் தானியேல் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 28, 29. தானியேல் 3:28. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சர்வங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து படக்கடவன் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னால தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து கொண்டவன் நேபுகாத்நேச்சர். அனனியா, மிஸ்ஸாவேல், அஸ்ஸரியா என்று சொல்ல 3 புருஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தெளிவாய் அறிந்து கொண்டவன். ராஜ்யபார் அவராலே நிற்கிறது என்பதை அறிந்து கொண்டவன் நேபுகாத்நேச்சர். கர்த்தர் ஒருவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவன் தெளிவாக 4வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது நீங்க அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் கொடுத்த ராஜ்யத்தை அறிந்து கொண்டவன். ராஜாக்களை மேன்மைப்படுத்த அவளை தள்ளுவதும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவன் நேபுகாத்நேச்சர். ஆனால் கர்த்தர் அவனுக்கு செழிப்பை கொடுத்த போது, கர்த்தர் அவனுக்கு மேன்மை கொடுத்த போது, சகல ராஜ்யங்களை கொடுத்த அந்த பாபிலோன் ராஜ்யத்தை கர்த்தர் விஸ்தாரமாக்கின போது
தனக்கு தந்த ஆண்டவரை மறந்து போனான். அல்லேலூயா. பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ள மறந்து போனபடினால்தான் பிரியமானவர்களே, மாடுகளை போல வெளியில அலையக்கூடிய மிருகத்தை போல மாறி போனான். பனியிலே நனைந்து கொண்டு நகங்கள் மிருகத்தின் நகத்தை போல வளர்ந்து போனது. ஒரு மிருகத்தை போல செயல்பட ஆரம்பித்தான். கர்த்தர் அப்படி அவனை தாழ்த்தி போட்டார். இப்பதான் சில நாள் சென்ற பிற்பாடு அவன புத்தி அவனுக்குள்ளே வந்தது. இப்பதான் பரம ரகசியத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. பரம அதிகாரத்தை அவன் அறிந்து கொள்ளான். தானியேலின் புஸ்தகம் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது 4வது அதிகாரத்துல நீங்கள் திருப்பி பார்க்கும்போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தான். 36வது வசனத்தை வாசிக்கலாம். அவ்வேளையில் என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடையாது. காரணம் தெரியுமா? 37வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த இதுவரையிலும் என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, என்னுடைய ராஜ்யம், இந்த அரண்மனை சொன்னவன் இப்ப என்ன தெரியுமா? பரம அதிகாரத்தை அறிந்த பிறகு சொல்லுங்க, எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான், நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டான். எல்லாமே அவரு தான், நான் ஒண்ணுமே இல்லை. இந்த மகிமை அவரால் கிடைத்தது, இந்த வல்லம் அவரால் கிடைத்தது, இந்த ராஜ்யம் அவரால் கிடைத்தது, இந்த அரண்மனை தந்தது அவர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அவன் மேன்மைப்படுத்த ஆரம்பித்தான். தேவனை குறித்து அவன் அறிந்து கொண்டு அவருடைய அதிகாரம் என்ன, அந்த அதிகாரத்தை அவன் சொல்ல பாருங்க. அகந்தை உள்ளவனை, அகந்தையாய் நடக்கிறவனை தாழ்த்த அவராலே ஆகும். அவர் இந்த காரியத்தை செய்கிற அவர் மட்டும்தான். அவருடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டான். கர்த்தர் என்ன காரியங்களை செய்வார் என்பதை அவன் புரிந்து கொண்டபடினாலே தேவ சமத்தை தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தின போது அவன் எதை இழந்தானோ அதை மீண்டுமாய் அவன் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அவனை கொடுத்தார். அல்லேலூயா. எதையெல்லாம் இழந்தான் அது எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுத்தான். 36வது வசனத்துல அவன் சொல்றான், என் ராஜ்யம் எனக்கு கிடைத்தது, என் மந்திரிமார்கள் எனக்கு கிடைத்தார்கள், எதெல்லாம் நான் இழந்து போனோம் அவை எல்லாவற்றையும் நான் திரும்ப நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவன் தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்க முடியும். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது. நான் எதெல்லாம் இழந்தானோ, எதெல்லாம் இழந்து, எதெல்லாம் மேன்மை பாராட்டி, எதெல்லாம் இழந்து ஒரு மிருகத்தை போல மாறணும், எதெல்லாம் இழந்து போனோம், பரம அதிகாரத்தை நான் அறிந்து கொண்ட பிற்பாடு, அந்த அதிகாரம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்ட பிற்பாடு எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவன் தெளிவாக சொல்லுகிறான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதிகாரத்தை அவன் அறிந்து கொண்டான், மாத்திரமல்ல அந்த அதிகாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். நான் அல்ல, எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. நான் இல்லை, எல்லாம் அந்த அதிகாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த அதிகாரத்தை அவன் அறிக்கை பண்ணினான். 37வது வருஷம் அவன் அறிக்கை பண்ணுகிறான். அந்த அதிகாரத்தை தன்னை கீழ்ப்படி அவன் ஒப்பு கொடுத்தான். ராஜ்யபாரம் அவனுக்குள்ளே ஸ்திரப்பட்டது. அல்லேலூயா. அவனுக்குள்ளே இந்த ராஜ்யபாரத்தை கத்த ஸ்திரப்படுத்த பண்ணினான். அதே போல கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை, பரலோகத்தின் அதிகாரத்தை எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது பிரியமான இழந்து போன ஆசீர்வாதத்தை நாம் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புற சத்துடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும். எல்லாவித அந்தகார கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு பிரியமானவர் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசுவுக்குள் இருக்கக்கூடிய அதிகாரம் தான் பரம அதிகாரம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்குள்ள இருக்கிற அதிகாரம் என்ன? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அந்த அதிகாரத்தை செயல்படுத்த நாமும் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா.
அந்த அதிகாரத்தை செயல்படுத்த நாமும் வல்லமை உள்ளவர்களாக. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, அங்க ஒரு செயல்பாடு நடக்கிறது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல ஒரு செயல்பாடு நடக்கிறது. 9ஆம் மணி வேளையிலே பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணும்படியாக அவர்கள் தேவ ஆலயத்துக்கு அவர்கள் போகிறார்கள். பிறவிலே சப்பானியா பிறந்த ஒரு மனிதன், அவனுக்கு வயது 40 என்று சொல்லி 4வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது. 3வது அதிகாரத்தில் அவனுக்கு வயது கொடுக்கப்படவில்லை. ஆனா 4வது அதிகாரம் 42வது வசனம் அவனுக்கு 40 வயது என்று வேதம் சொல்லுகிறது. 40 வயது உடையவனாக 40 வருஷம் அந்த தேவ ஆலயத்தை அவன் பிச்சை எடுக்கிற ஒரு வேலை அவன் செய்து கொண்டிருந்தான். 40 ஆண்டுகள் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு வேலை அவன் செய்து கொண்டிருந்தான். பிச்சை எடுப்பது அவனுடைய வேலையாக இருந்தது. பேதுரு யோவான் வரும்போது அவன் பிச்சை கேட்கிறான். எதாயிலும் என்னது அவங்க ரெண்டு பேரும் அவனை நோக்கி பார்க்கும்போது எதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவளை நோக்கி பார்க்கும். அவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அல்லேலூயா, ஒண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, எதுவுமே எங்கள்கிட்ட இல்ல. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை எழுந்து நட என்று சொன்னபோது அவன் கால்கள் பலப்பட்டு அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆனா நடந்த சம்பவம் தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னடா 40 வருஷம் பிச்சை எடுத்து எழுப்பி நிற்கிறானே, 40 வருஷம் பிச்சை எடுத்து எழுப்பி நிற்கிறானே, என்ன நடந்துன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் பேதுரு வார்த்தை பயன்படுத்தினா பாருங்க. 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று சொல்லி எங்களையா நோக்கி பார்க்கறீங்க? ஏன் நீங்க எவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க? ஏன் எங்களை பாக்குறீங்க? எங்க சுய சக்தி எங்க சுய பக்தனை எழுப்பப்பட்டு எங்களை பாக்குறீங்க. இன்னைக்கு அநேகம் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை மறந்து போனோம். மறந்துதான் ஐயோ அங்க போனா அற்புதம் நடக்கும், இங்க போனா அற்புதம் நடக்கும், அங்க போனாதான் விடுதலை, இங்க போனாதான் விடுதலை சொல்லிட்டு நம்மளே என்ன செய்யறோம்? ஓடிட்டு தெரியும். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் பேதுரையும் யோவானை பார்த்தவரை நம்ம மற்ற ஊழியக்காரர்களை பார்த்தோம். அவர் வல்லமையான ஊழியர், அவரால் விரட்ட முடியும். இல்ல, உங்களால முடியும். அல்லேலூயா. உங்களால அந்த அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்களே சாத்தானை துரத்துவீர்கள். அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது வியாதிகளை குணமாக்குற வல்லமை உங்களுக்கு வந்து வெளிப்பட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சகலத்தை கத்த உங்களை கொண்டு செய்ய கத்த விரும்புகிறார். அந்த ரகசியத்தை அவர் நாட்களை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். பேதுருவையும் யோவானையும் ஜனங்கள் எப்படி நோக்கி பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இதே போல நம்ம ஆச்சரியம். ஐயோ அங்க போனா விடுதலை நடந்துடும், அங்க போனா அற்புதம் நடந்துடும், அங்க போனா பேய் ஓடிடும், அங்க போனா பிசாசு ஓடிடும், அங்க போனா கட்டுகள் நிர்மூலமாக்கப்பட்டு நம்ம பயந்துட்டு இருக்கோம், நம்ம யோசித்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மார்க் 16வது அதிகாரத்துக்கு வரலாம். கர்த்தருடைய வார்த்தை புரிந்து கொள்ளுங்க. வேதம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அவர்களை போலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மற்றவர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஊழல் அங்க போனா விடுதலை, இங்க போனதா விடுதலை, அங்க போனது அற்புதம், இங்க போனது அற்புதம் இல்ல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. மார்க் 16வது அதிகாரத்துல இயேசு பயன்படுத்தின ஒரே வார்த்தை நம்ம 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17-18. மார்க் 16:17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியசமே கைகளை வைப்பார்கள். பிசாசுகளை யார் துரத்துவாங்களா? யாரால் நடக்க அடையாளம்? யாரால் நடக்க அடையாளம்? ஊழியக்காரனை கொண்டு செய்வன் சொன்னாரா? அவரை விசுவாசிக்கிற எல்லாராலும் நடக்கிற ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கிற, அவரை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு ஏற்ற கொடுக்கிற அதிகாரம் தெரியுமா? என் நாமத்தினால் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. என் நாமத்தினாலே வியாதியசமே கை வைப்பார்கள், வியாதி குணமாகும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என்
நாமத்தினால எல்லாம் நடக்கும். அவர்கள் அதை செய்வார்கள். யாரால் நடக்க அடையாளம்? அவரை விசுவாசிக்கிற ஜனங்களால் நடக்கும் அடையாளம். அவரை ஏற்றுக்கொண்டவர்களால் கர்த்தர் செய்கிற காரியம். மறந்து போனோம், வசனத்தை மறந்து போனோம். என்ன செய்கிறோம்? அங்க போனா விடுதலை, இங்க போனா விடுதலை. அங்க அவரு கை வச்சாதான் விடுதலை, அவர் கை வச்சாதான் வியாதி ஓடும், அவர் கை வச்சாதான் பேய் ஓடும், அவர் ஜெபம் பண்ணாதான் பிசாசு துரத்தப்படும். நீங்க விரட்டுவீங்க. அந்த அதிகாரம் யாருடைய கருத்துல இருக்குது? நம்முடைய கருத்துல இருக்கு. மறந்து போனோம். உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு சுகம் இல்லையா? நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் நம்ம என்னை அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இங்க நடக்கிற அப்போஸ்தலர், நான் என்ன திரும்ப வரலாம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துக்கு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல அவர்கள் பேதுரு யோவான் நோக்கி பார்க்க, பேதுரு யோவான் கேட்கிறான், ஏன் எங்களை நோக்கி பார்க்கறீங்க? என்ன நடந்து? இது எங்களால் உண்டான காரியம் இல்லை, ஏன் எங்களை நோக்கி பார்க்கறீங்க? அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம் தெரியுமா? 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமம்தான் நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே. உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை பாத்தீங்களா? அவன் சொல்றான், அவருடைய நாமம் தான் அவனை பலப்படுத்தினது. அல்லேலூயா. அவருடைய நாமம் அவனை பலப்படுத்தினது. அவர் மேல் வைத்த விசுவாசம் அவனை குணப்படுத்தினது. நம்ம ஜனங்களை போல பேதுரு யோவானை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பரம அதிகாரத்தை என்ன செய்தோம்? மறந்து போனோம். ஜனங்களை போல பேதுரு யோவானை மற்ற ஊழியக்காரர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பரம அதிகாரத்தை நம்ம மறந்து போனோம். அல்லேலூயா. மறந்து போனோம் என்பது சொல்வதை விட அறியாமல் போனோம். ஆனா அந்த அதிகாரத்தை எப்பொழுதும் அறிந்து கொள்கிறோமோ அந்த அதிகாரத்தை நீங்கள் நானும் பயன்படுத்த நம் வல்லமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும்படியாக இருக்கிறோம். நாட்கள் அதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். அதான் வேதம் சொல்ல, வானத்தில் பூமியில சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டு இயேசு சொன்னான். அந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அவருடைய நாமத்தின் மேல் இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன? அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை குறித்து வருங்காலங்களில் நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நம்ம அறிந்து உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளை நாம மாறப்போகிறோம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த எவையெல்லாம் இழந்து போனோமோ, எவையெல்லாம் இழந்து, என்னென்ன ஆசீர்வாதம் இழந்து நிற்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நேபுகாத்நேச்சர் திரும்ப நம்ம பெற்றுக் கொள்ளும்படியாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க பெருமை எல்லாம் மாற்றிப்படும். ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கிறத குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, இப்ப இருக்கிறத குறித்து பெருமை பாராட்டாதீங்க. இருக்கிறத குறித்து ஒண்ணுமே இல்லை. பவுல் சொன்னது மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை, நம்மளோட எதுவுமே இல்லை. ஆனா இழந்து போனதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு அதிகாரம் நம்ம கையில கத்து தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது, அந்த அதிகாரத்தை அறிந்து செயல்படும் போது எல்லாவற்றையும் நமக்கு தந்து வழி நடத்த கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1:3 உன்னதத்துல சகல ஆசீர்வாதத்தை தந்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை, அந்த நாமத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்தும்படியாக அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து கடந்து செல்லுமா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.